ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் லீவ்னால லஞ்ச் 1 மணிக்கு மேலே தான் செய்யவே ஆரம்பித்தேன். முட்டைக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம் சேர்த்துட்டு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி சேர்த்திக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடலாம்.